இன்றைக்கி வந்து நம்ம குர்குரே தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, இது எல்லாம் போட்டுட்டு அந்த அரிசி மாவு போட்டோம் இல்லையா, அந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விக்ஸி வச்சோ இல்லை ஸ்பூனு வச்சோ இல்லைன்னா கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து இது விக்ஸி செட் ஆகலை, அதனால் நான் கையில் தான் இதை மிக்ஸ் பண்ணேன். பாருங்கள், இது வந்து தோசை மாவு பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கலந்து எடுத்து வச்சுட்டு நம்ம கடாயில் ஊற்றிடலாம். அந்த மாவை ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் தான் வைக்கணும், ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது மாவு கெட்டியாக வரும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். மாவு கொஞ்சம் கட்டியாக வரும். பாருங்கள், கட்டியாக வந்துடுச்சு. அப்படியே கொஞ்சம் கை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கெட்டியாக அப்படியே மாறிட்டே இருக்கும். பாருங்கள், நல்லா அதை விட நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து நெய் போட்டிருக்கேன், சூடு பண்ணி தான் போடணும். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த விதத்தில் இருக்குது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு விடலாம். தட்டில் போட்டால் சீக்கிரமாக ஆறுனதுக்காக நான் தட்டில் போட்டிருக்கேன். ஆறிடுச்சு. இப்போ நல்லா கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்க மாவு. உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா லைட்டாக அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு, எந்த மாவு இருக்கோ லைட்டாக மேலே கொஞ்சம் தூவிக்கோங்க. தூவி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை. நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சின்னதாக ஒரு கோலி சைஸுக்கு சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க மாவை. உருட்டின்னு அந்த விரல் இருக்குது இல்லையா, அந்த விரல்லையே அந்த சைஸ் வரணும். ஏன்னா கையில் தைக்காதீங்க, சாஃப்டாக ஆகிடும். அந்த விரலில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மேடும் பள்ளமாக அந்த குர்குரே மாதிரியே உங்களுக்கு சைஸ் கிடைக்கும். பாருங்கள், அந்த விரல்லே தேய்க்கணும். குர்குரே மாதிரியே சைஸ் கிடைக்கும். அது கடையில் விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, அந்த பெருசாக வேணுமோ இல்லை சின்னதாக வேணுமோ, எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சின்ட்டுருக்கு, நான் எண்ணெயில் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வைக்கணும். அடுப்பு ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, பொறுமையாக அதை வறுத்தி எடுக்கணும். பாருங்கள், வெந்துடுச்சு. அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் சின்னதாக, அதை விட சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம் எண்ணெயிலன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே இதை எடுத்துடலாம். ஆனாலும் கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கலர் மாற்றணும், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா டார்க் கலராக வந்துடுச்சு. ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன். பாருங்கள், அடுத்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் சர்க்கரை இருந்தால் போடலாம். நான் வந்து சர்க்கரை போட மாட்டேன், அதுக்காக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதில் நாட்டு சர்க்கரை, இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூட்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாட் மசாலா இருந்தால் போடலாம், அது என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. நீங்கள் வந்து சர்க்கரையே நல்லா பொடி பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.